வணக்கம். நம்ம வந்து ராஜயோக வாஸ்து அப்படின்னு ராஜயோகப்படி வாஸ்து செய்து கொடுத்து தமிழ்நாடு மக்கள் பூரா எல்லா இடத்துலையும் மாவட்டங்களும் செய்து கொடுத்து எல்லா மாவட்டத்திலிருந்தும் வாழ்க்கையில் மேன்மைக்கு வந்திருக்காங்க. அதனுடைய விஷயத்த ராஜயோக வாஸ்து அப்படின்னு யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் செய்து கொடுத்து அவங்கவுங்களும் சார் மூலியமா ராஜயோக வாஸ்து ராஜகுரு ரவியின் பேரு என் மூலியமா மேன்மைக்கு வந்திருக்காங்க. இப்போ இந்த கலையை மேன்மைப்படுத்தி மக்களை மேன்மைப்படுத்தணும்னா ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். அவங்க குடும்ப ஜாதகத்தை பார்க்கணும், அவங்க வரைபடத்தையும் நான் செய்து கொடுத்துருக்கேன். அப்போ குடும்பத்தை ஜாதகத்தை பார்க்கல அந்த ஜாதகத்தில் என்ன குற்றங்கள் இருக்கு, அந்த குற்றங்களுக்கு ஏற்ப அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும். இங்கே வந்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, அமாவாசை அன்று இதன்படி செய்தால் பூர்வ புண்ணிய பாவம் விலகி வாழ்க்கை மேன்மை ஏற்படும். அதாவது அமாவாசை அன்று இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் உங்களுக்கு மேன்மைக்கு வரல அப்படின்னா, பூர்வ புண்ணியத்தில் வீடு கட்டி மேன்மைக்கு வர முடியல, சொந்தமாக வீடு கட்ட முடியல, சொந்த வீட்டில் குடியிருக்கிறோம் வீடு கட்ட முடியல, இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறோம் வீடு கட்ட முடியல அப்படிங்கிறவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியல அப்படின்னா பூர்வ புண்ணிய அதிபதி சரியில்லைன்னு அர்த்தம். அதாவது லக்னத்திலிருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி அவர் நீச்சம் அடைஞ்சிருப்பாரு, இல்லை கேது கூட சேர்ந்திருப்பாரு, இல்லை கேது அந்த வீட்டில் உட்கார்ந்துருப்பாரு, அந்த 5ஆம் அதிபதி கேதோட சாரத்தில் இருப்பாரு. இந்த மாதிரிலாம் கணக்கு இருக்கு. இந்த மாதிரிலாம் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ சீக்கிரம் மேன்மைக்கு வர முடியாது. இப்படி எந்த மாதிரி இருந்தாலும் கூட, எந்த மாதிரி உங்க குடும்பத்தில் எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் கூட, சார் நான் ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கேன், இடம் பார்த்துட்டு இருக்கேன், என்னால் முன்னுக்கு வர முடியல சார், நான் வந்து ஒரு இடம் வாங்கலான்னு இருந்தேன், 2 தாட்டி அட்வான்ஸ் கொடுத்து தவறி போச்சு அப்படின்னு நீங்கள் எந்த மாதிரி ஒரு கணக்கில் இருந்தாலும் சரி, வீடு செய்யலான்ட்டு நான் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு தொழில் செய்யலான்னு பணம் சேர்த்து வச்சா அது விரயமாகி போகுது அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் அதாவது அமாவாசை வரும் நாளில் ராமேஸ்வரம் சென்று காலையில் 5:30 மணிக்கெல்லாம் நீராடணும். கடலில் 5:30லேருந்து 6:30 வரைக்கும் சூரியன் பளபளன்னு வெளியில் வர வரைக்கும் 1 மணி நேரம் அந்த கடல் தண்ணியில் நீங்கள் நீராடணும். 1 மணி நேரம் அந்த கடல் தண்ணியில் நீராடிட்டு எல்லாரும் வீட்டில் குடும்பத்தில் போகலாம், ஒன்றும் தவறுதல் கிடையாது. குடும்பத்தில் கணவன் மனைவி போகிறது ரொம்ப முக்கியம். குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போகலாம், முடிஞ்சால் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகலாம், இல்லைன்னா நம்ம கணவன் மனைவி மட்டும் போய் எல்லாரும் நீராடலாம் குடும்பத்தோட, இல்லைன்னா கணவன் மனைவி மட்டும் போய் நீராடுறது சிறப்பு. அன்னைக்கு போய் அமாவாசை அன்று எந்த அமாவாசையாக இருந்தாலும் சரி, அமாவாசை அன்று விடிகாலம் 5:30லேருந்து 6:30 மணி வரைக்கும் கடலில் நீராடணும். 1 மணி நேரம் நீராடிட்டு அந்த நீர் இருந்துட்டு இறைவனை அந்த 5:45 6 மணிக்கு சூரிய பகவான் வரக்கூடிய நேரத்தில் கிழக்கு முகமான சாமியை திரும்பி சூரியன் உதிக்கிற மூலியமாக செஞ்சு நாங்கள் தெரியாத அனைத்து பாவங்களையும் இந்த கடல் நீரோட விட்டுட்டோம், இதுக்கு மேலே எங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு அந்த கடல் தீர்த்தத்தை இப்படி அள்ளி 7 முறை விடுங்க. கடல் தீர்த்தத்தை அள்ளி 7 முறை விடுங்க. 7 முங்கி கடலுக்குள்ள இருந்துட்டு அங்கேயே ஒரு கால் தண்ணியில் இருந்துட்டு வெளியில் வரலாம். வந்தீங்க அப்படின்னா ஒரு வடை அல்லது இட்லி இல்லை போண்டா ஏதோ ஒன்று வாங்கி ஒரு 50 காக்கா அந்த தவளை மேய்ஞ்சிட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று அந்த காக்காய்க்கு ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு பிச்சு போட்டுருங்க. ஒரு இட்லி வாங்கினா 4 பிச்சு போடலாம், இல்லை வடையோ போண்டாவோ எதையோ ஒன்று வாங்கினா காக்கா சாப்பிட்றதுக்கு 4 பிச்சு போடலாம். அது மாதிரி பிச்சு போட்டிங்கன்னா அந்த காக்கா வந்து சாப்பிட்டு போயிடும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் பிதுரால ஏற்படுற பிரச்சனைகள் அனைத்தும் அந்த காக்கா வந்து குத்தி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த தோஷம் அந்த இடத்துல விளையிடும். அதுக்கப்புறம் வரீங்க, அகத்தை கீரை வைப்பாங்க, இல்லைன்னா அரும்புல் வைப்பாங்க, அதை வாங்கி பசுமாட்டுக்கு 2 வாழைப்பழம் அது கூட வச்சு ஒரு கொஞ்சோண்டு வெல்லம், அச்சு வெல்லம் வச்சு இது 3ஐயும் தானமாக கொடுத்துருங்க. அகத்திக்கீரை அல்லது அரும்புல் அல்லது வேற எந்த கீரையாக இருந்தாலும் சரி, அகத்திக்கீரை கொடுக்குறது சிறப்பு. அகத்திக்கீரை 2 வாழைப்பழம் ஒரு அச்சு வெல்லம் இது பசுமாட்டுக்கு தானமாக கொடுத்துருங்க. இப்படி கொடுத்தால் நம்ம பூர்வ புண்ணியம் பலப்படும். அதை வந்து முன்னோர்கள் வந்து வாங்கிட்டு போய் அதை சாப்பிட்டதா ஐதீகமாயிடும். அப்போ புது தர்ப்பணம் அப்படிங்கிறதுக்கு இது சமமானது. அகத்திக்கீரை உலக மாதா பசுவுக்கு முதல் தானம் கொடுத்தா உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசியும் கொடுத்ததா இருக்கும். அப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பசுவுக்கு தானம் கொடுத்தாவே உலக மாதாவுக்கு தானம் கொடுத்ததா
கடவுளிலிருந்து எல்லாத்துக்கும் தானம் கொடுத்ததா இருக்கும். அதன் மூலியமா உங்களுடைய பாவங்கள் கழியும். இப்போ ரெண்டாவதாக பிதிர் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க செய்த பாவம் 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்தினுடைய பாவங்கள் உங்களுக்கு கழிஞ்சு வரும். அதனால மேன்மை கிடைக்கும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக இப்போ 2 காக்காய்க்கு செய்துட்டோம், அடுத்தது செய்துட்டோம். அடுத்தது நம்மளுடைய கர்மா. நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சு தெரியாது எது செய்திருந்தாலும் சரி 13 பேர்த்துக்கு ஒரு 4 இட்லி இல்லைன்னா சாப்பாடு ஏதாச்சும், ஒரு தண்ணி 1 லிட்டர் தண்ணி 1/2 லிட்டர் தண்ணி ஏதாவது ஒரு பாட்டில், கையில் ஒரு 10 ரூபா, இதை ஒரு 13 பேர்த்துக்கு நீங்கள் கண்டினியூவாக கொடுக்கணும். அங்கே இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு கை கால் ஊனம் விட்டுறவங்களுக்கு கொடுத்துடணும். அப்போ நம்மளோட பிடிச்ச தோஷம் தீர்ந்து போயிடும். இப்போ 3யுமே இந்த கடற்கரை ஓரமாக நம்ம செய்து முடிச்சிடுறோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள சாமி கோயிலுக்கு போய் 22 கிணத்து தீர்த்தத்தையும் தீர்த்தம் ஆடலாம். அந்த தீர்த்த தண்ணி எடுத்துட்டு இறைவனுக்கு தேங்காய் பழம் நெய்வேத்தியம் வச்சு நெய் கொஞ்சம் வாங்கி கொடுத்து அம்பாளுக்கும் ஈஸ்வரனுக்கும் கொடுத்து இறைவனுக்கு நீங்கள் தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த 22 கிணத்து தீர்த்தத்தில் நீங்கள் குளிச்சு கொஞ்சம் தீர்த்தம் எடுத்துங்க. 1 லிட்டர் பவுல், அந்த பவுலில் கொஞ்சம் தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு 1 லிட்டர் தீர்த்தத்தை குடிச்சிக்கிட்டு அன்றைக்கி நைட்டு அங்கேயே தங்கணும். ஒரு நாள் தங்கியிருக்கணும். இல்லை முதல் நாள் தங்கியிருந்தாலும் சரியே, முதல் நாள் போட்டு ரூம் போட்டு தங்கியிருந்தாலும் சரியே, இல்லை அன்றைக்கி போயிருக்கோம் 5 மணிக்கு தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னா 5 மணிக்கு மேலே அன்றைக்கி நைட்டு அங்கே ஒரு நாள் தங்கணும். எப்போ அதாவது வந்தன்னைக்கு தங்கலாம். வியாழக்கிழமை நைட்டு ஒரு அமாவாசைனா அமாவாசை முதல் நாள் போய் இங்கே தங்கிக்கலாம். இல்லைன்னா அமாவாசை நைட்டு அங்கே தங்கலாம். அப்படி தங்கியிருந்து இறைவன் வழிபட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அந்த தீர்த்தத்தை வீடு பூரா நீங்கள் தெளிச்சு விடலாம். கடல் தீர்த்தத்தையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது அமாவாசையான அந்த தீர்த்தத்தை வீட்டில் தெளிச்சு விட்டு நீங்கள் சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாறுதல் கிடைக்கும். போயிட்டு வந்து 7 நாள்லேயே உங்கள் வாழ்க்கையில் மாறுதல் கிடைக்கும். என்ன நம்ம போயிட்டு வந்தோம், நம்ம என்ன செய்தோம், அதனால் என்ன நம்மளுக்கு மேன்மை வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். இந்த மாதிரி நான் நிறைய பேர்த்துக்கு குறைஞ்சது ஒரு 500-1000 பேர்த்துக்கு என்னுடைய கஸ்டமருக்கு என்னுடைய சர்வீஸில் எனக்கு 55 வயசாகுது, என்னுடைய சர்வீஸில் சொல்லி கஸ்டமர் செய்து சார் இப்போ நான் நல்லா இருக்கேன், இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கேன், நீங்கள் சொன்ன மாதிரி அமாவாசையில் போய் செய்துட்டு வந்தோம், இன்றைக்கி நான் வந்து சொத்து வாங்கியிருக்கிறேன், மேன்மைக்கு வந்திருக்கேன், கல்யாணம் ஆகாத வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, பொருளாதாரத்தில் மேன்மை இல்லை பொருளாதாரத்தில் மேன்மை வந்திருக்கு அப்படின்னு நல்லா சொல்லியிருக்காங்க. அதனால் ஒவ்வொருவரும் இதன்படி செய்து வாழ்க்கையில் நீங்கள் வாழ்க்கையில் மேன்மைக்கு வரலாம். மேலும் ராஜயோக வாஸ்து அப்படின்னு ஆப்பை டவுன்லோடு பண்ணி பார்த்தீங்கன்னாலும் நான் செய்து கொடுத்துருக்க உண்மை உங்களுக்கு என்னென்னு புரிய வரும். வாழ்க்கையில் மேன்மை வந்து தமிழ்நாடு மக்கள் அனைத்து பேரும் அவங்க குடும்ப கஷ்டத்துலேருந்து மேன்மைக்கு வந்து சந்தோஷமாக இருக்காங்க.